ஏன் நெட்டவழி நேரத்துல இறச்சணும்ல, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தியே? ஏக்கா நான் நேரத்துலேயும் வந்துட்டேங்க்கா. இந்த 4 முடி சுடிதார் கறி வாரேன்னு அழுவு அவ்வளோ நின்று கூட்டு வரக்கு இவ்வளோ லேட் ஆயிட்டுக்கா. ஏக்கா வார வழியில் லைட்டாக வயிற்ற கிளக்கிட்டு அதான் அந்த கொல்லை பக்கம் நடி போயிட்டு வந்தோம், லேட் ஆயிட்டுக்கா. ஏன்ட்டு இந்நேரத்துல எல்லாம் கொல்லை பக்கம் போகாதீங்க டீ, பாம்பெல்லாம் கிடக்கும். ஏன் இழிச்சக்கா பயமுறுத்தியே, நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். இனி நாளை பின்ன போக முடியுமா? ஏம்மா நல்லதுக்கு தானே சொல்லுதேன், பாம்பு கிடக்குங்க. எட்டிவும் மாப்பிள்ள ஒன்று அடிக்க வந்தாராமே, எதுக்கு? ஏம்மா அதுக்குள்ளேயும் சொல்லிட்டாவளோ? ஆமாம், ஏன் மாமியார் கிளவி சொல்லிட்டு நடந்துச்சு. எங்கள் வீட்டு கிளவி வந்து சொல்லியிருப்பாளா இருக்கும். ஆமாங்க்கா, வீடு வீடா சுவாரு வாசியில் வாங்கிட்டு திரியேன்னு நெட்டக்காலையும் கை காலந்த கட்டையை தூக்கிட்டு வந்தேன் பார்த்துக்குங்க. நான் அந்த ஆளை சமாளிச்சுட்டு ஓடிட்டோம். ஐயம்மா இங்கேருந்து சோறு போனதுக்கா சத்தம் முட்டாத, சொல்லியிருக்க வேண்டியதானே, நான் தான் கொடுத்துட்டேன்னு. ஏக்கா சொல்லிட்டோம்க்கா, சொல்லிட்டு தான் அடிக்க பாயுதாவ. என்ன செய்ய, நமக்கு சோறுனா சோறு முக்கியமா ரோசம் முக்கியமா? நான் பாட்டுக்கு அந்த ஆளை போய் சாம்பாரை குழச்சி அப்பளத்தையும் போட்டு சாப்பிட்டுட்டு எங்கள் மாமனாருக்கும் கொஞ்சம் வச்சுட்டு வந்துட்டேங்க்கா. தூக்குவாளியில் என்னமோ கொண்டு வந்த மாதிரி இருக்கு. அது பழைய கஞ்சிக்கா, ராத்திரியில் தூங்கும்போது வயிற்று பசிச்சுன்னா கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கிடலாம்ல, அதுக்காக கொண்டு வந்தேன். கிளவி இன்னைக்குன்னு பார்த்து நல்ல மீன் கறியாக வச்சுருக்கா. வார பாதை சரியில்லைல்ல, அதனால கொண்டு வரலை. ஆமாம், உன்னையில வந்து பேய் பிடிக்கி. பேய் உன்னை கண்ட பாதி வழியில் ஓடிடும். பேய் பிடிக்கும் இவ்வளோ பேய். வெட்டி உங்களுக்குலாம் போதுமா இருந்துச்சா? சோறு போதுன அளவுக்கு இருந்துச்சாட்டி பத்துச்சா? ஏக்கா போதும், எங்கள் வீட்டிலலாம் சரியாதாக்கா இருந்துச்சு. எனக்கும் சரியாதாக்கா இருந்துச்சு. ஏக்கா அந்த ஆளை மருதாணி வைக்க மறந்தே போனோம் பத்தியா? கொஞ்சம் மருதாணி அரைச்சிட்டு ஆவிருக்கலாம்ல, காலையில் நல்லா செக்கச்சவேன்னு வந்திருக்கும். ஆமாம், உள்ள வேலையில் யாரும் மருதாணி அரைச்சிட்டு கிடக்கா? உள்ள வேலையை பார்க்கவே ஆள் இல்லை நெட்டவள்ளி. கிடந்து தவியாக தவச்சிட்டு கிடக்கு. இந்த பிள்ளையில போட்டு வேலை வாங்க முடியுமா? உங்களை தான் ஏதோ வச்சு ஒப்பேத்திட்டு கிடக்கேன். கிளவியும் வேலை வாங்க முடியாது. இதில் எங்கிட்டு போய் மருதாணி அரைச்சி வைக்க? ராணியை வைக்க சொன்னேம்மா, வச்சாலும் என்னன்னு தெரியல. அந்த போய் படுத்துருக்கா. ஆமாட்டி காலையில் வெள்ளை எழுமணும்ல, படுக்க சொன்னியா? சொன்னேன் இழுச்சக்கா தூங்குன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். என்ன செய்தாலும் தெரியல, உறக்குது அளவில் இந்த செல்லை போட்டு பார்த்துட்டு கிடக்க அளவுலாம் தெரியல. ஏக்கா காலை போட்டு மிதிக்காதியே, ஒரே வழியாக வலிக்கு. காலை இருந்தாலும் தூர தள்ளி வைங்க. ஏட்டி எனக்கு யார் மேலேயா காலை போட்டாதாம்ட்டி உறக்க வரும், கொஞ்ச நேரம் போட்டுக்கிடுவேன். பிறகு உறக்க வந்தோன்னே எடுத்துக்கிறேன் டி. இப்போ இது என்ன புதுசாக இருக்கு? புதுசுலாம் இல்லை டி, சின்ன வயசுலேருந்து அப்படியே பழகிட்டு பார்த்துக்க. தள்ளி படுக்க முடியாது, கொஞ்ச நேரம் போட்டுக்கிடுவேன். சுடிதார் கறி சும்மா இரு. ஏக்கா காற்று நல்லா அடிக்கலக்கா, வீட்டுக்குள்ளே கடந்து புழுங்கிறதுக்கு இப்படி மாடியில் வந்து அழகாக படுத்து தூங்கலாம் போல. என்ன நல்லா காற்றடிக்கன்னு, ஏசியும் தேவைப்படாது, ஒன்றும் தேவைப்படாது. என்ன அழகா இருக்கு. ஆமாம் நெட்டவழி, நீ சத்தை பொறுக்கட்டும். இந்த கொசுவா வந்து மண்டு பார்த்துக்க, அதுக்கு பயந்துட்டு தாம்ட்டி வரதில்லை மாடிக்கு. இல்லைன்னா மச்சில் படுத்து தான் அழகாக உருளலாமே. இந்த கொசுக்கு பயந்துட்டு தாம்ட்டி மேலே வரதில்லை. ஏக்கா அந்த ஆளை ஒரு போர்வையும் நல்லா மூடி தூங்கணும், அப்போ வராது. என்னத்தை மூடினாலும் காதுகள் வந்து பாட்டு படிக்குமா, உய்யி உய்யின்னுக்கிட்டு அதை கேட்கும்போதே நமக்கு சிறையாக இருக்கும் பார்த்துக்க. உறக்கம் வராது, ஒன்றும் வராது. ஏக்கா ராத்திரிக்கு என்ன சாப்பாடு வச்சிய? ஏன்டி வயிற்று எதுவும் பசிக்குதோ? இல்லை புசுபாக்கா, சும்மா தான் கேட்டேன். ஏமா சப்பாத்தி சுட்டு குருமா வச்சேம்மா, சாப்பிட்டு வந்தாச்சு. உனக்கு வேணுமா? 2 சப்பாத்தி மிச்சம் இருக்கு. வேணாக்கா, வயிற்று பசிச்சுன்னா கேட்கேன். ஏக்கா கோலப்பொடியெல்லாம் கலந்து போட்டு வச்சிருக்கீங்களாக்கா பேனு கடியில்? சத்தியாட்ட சொன்னேம்மா, காய போட்டு வச்சிருக்கா. காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடுவான். சரிக்கா, காய போட்டால் தான் போடுறதுக்கு நல்லா இருக்கும். ஆமாட்டி, அந்த கோலத்தொன்று நல்ல குழம்பு போட்டு விட்ரு. எனக்கு குழம்பு போட மாட்டேன், ஒன்றும் போட தெரிய மாட்டேங்கி. முக்காட்டுக்காரி இருக்க வரைக்கும் நல்லா கோலம் போட்டுக்கலாம் வாசல்ல. முக்காட்டுக்கறி அவ்வளோ நல்லாவா கோலம் போடுவேன்? இப்படி தெரிஞ்சுன்னா போன வாட்டி பொங்கல் விழாவுக்குள்ள கோலம் போட்டியில கோழி பிரியாணி தாரேன். அவன் பரிசு வாங்குறவங்களுக்கு உன்னை கொண்டு கோலம் போட விட்டு பரிசு வாங்கியிருப்பேனே, கோழி பிரியாணி. மறந்துட்டேமே, எனக்கு தெரியாதே. ஆமாம், நீ கோல பிரியாணி சாப்பிட்றதுக்கு நான் வந்து கோலப்பட்டியில் கோலம் போடுவேன். ஏன்டி நெட்டவள்ளி போட்டி இருந்தால? சரிட்டி, அந்தால கிடந்து உறங்குங்க. காலையில் நேரம் வெள்ளனமாக எந்திரிக்கணும்ல, அந்தால கிடந்து உறங்குங்க. எக்க உறக்கமே வர மாட்டேங்கிக்கா. ஆமாம் பத்தியிலா, எல்லாரும் இருக்கும்போது என்ன மாதிரி பேசி எடுத்துகிட்டு இருக்கதான்னு தோணுது. கதை விடுத்தாதான் தோணுது, உறக்க வர மாட்டேங்கி. ஏம்மா உறக்க முடிச்சு எடுக்காதியே, அப்புறம் காலையில் வேலை பார்க்க முடியாது. கண்ணெல்லாம் வலிக்க மாதிரி இருக்குமா, தலைவலி வேற வரும். என்னத்துக்கு? கிடந்து உறங்குங்க, நல்லா காற்று வருதுல. போர்வை எதுவும் பொத்திக்க வேணுமா? வேண்டாக்கா, சூடுக்கு எதுக்கு போட்டு போர்வை பொத்திட்டு, காற்று நல்லா அடிக்கி. இப்போ தான் நல்லா இருக்கு கிடக்க. கண்ணா நீ தூங்கடா, என் கண்ணா நீ தூங்கடா, ஏ கண்ணா நீ தூங்கடா, என் கண்ணா நீ தூங்கடா. எம்மாடி, உன் பாட்டை கேட்டு தூங்குற கண்ணை எந்திரிச்சு ஓடிட போறாரு. உன் கச்சாரியை நிப்பாட்டிட்டு கடந்து உறங்குமா. யாம்டி சுடிதார் கறி, என் நல்ல மனசு உங்க யாருக்காவது புதிதா? சரி தூங்காம கிடக்காளவுலே ஒரு பாட்டு பாடுவோம், எல்லாரையும் தூங்க வைப்போன்னு பார்த்தா இப்படி சொல்லுதாளுவ. நீ பாடுத பாட்டு கேட்டு உறங்குத மாதிரியா இருக்கு, எந்திரிச்சு ஓடுத மாதிரிலாம் இருக்கு. அடி வாங்கட்டி, ஒரு நாளும் பாராட்ட மாட்டாளுவ. எப்போ பார்த்தாலும் என்னம்னாலும் குறை சொல்லிட்டே கிடப்பாளுவ. இவளுக்காக நம்ம இசை மலையை நிப்பாட்டவும் முடியும், நம்ம இசை திறமையை கட்டி போடவும் முடியும். நம்ம பாட்டுக்கு பாட வேண்டியதான். கேட்குறவை கேட்காளுவோ, கேட்காட்டி கிடக்காளுவ.
இவளுக்காண்டி நம்ம திறமையை மறைக்கவா முடியும்? எம்மா மறைக்க வேண்டாம் குறைக்க வேண்டாம், கிடந்து உறங்குங்க. காலையில் வெள்ளனமா எந்திரிக்கணும். ஆமாம் எனக்கு கொஞ்சம் உறக்கம் வருது. அப்படி எல்லாரும் தூங்குங்கம்மா, காலையில் எழுப்பி விடணும். எங்கே என்னோட கருப்பு கண்ணாடிங்க, அதை போட்டால் தான் எனக்கு உறக்கம் வரும். இவ்வளோ வெளிச்சத்துல எல்லாம் எனக்கு உறக்கம் வராது. ஏ எம்மா கோட்டிக்காரி, இது என்னக்கா கருப்பு கண்ணாடி மாட்டின உடனே இந்த வண்டி ஓட்டுதா? இவ்வளோ நேரம் பேசிட்டு தானே கிடந்தா, அதுக்குள்ளேயுமா உறங்கிருப்பா? எம்மா என்னம்னாலும் செய்யட்டாந்தாலும் கிடந்து உறங்கட்டுமா, இருக்கையிலுக்கு உறக்கம் போயிட்டு கிடக்கு. ஆ சரிக்கா. எக்கா சீனி கொஞ்சம் குறைவா இருக்கக்கா. பரவாயில்லம்ட்டி, எனக்கு நான் குறைவா தான் போட்டு குடிப்பேன். குறையா இருந்தால் கூட போட்டு குடிச்சுக்கலாம் பார்த்துக்க. நிறைய இருந்துச்சுன்னா குடிக்கவே முடியாதுட்டி, ஒரு மாதிரி அமட்டிக்கிட்டு வரும். பரவாயில்ல எனக்கு போதும் டீ. அப்படியாக்கா, நான் கொஞ்சம் சீனி கூட போட்டு தான் குடிப்பேன் பார்த்துக்கிடுங்க. அதான் என்னமோ மாதிரி இருக்கு. வேண்டாமா எனக்கு போதும், உனக்கு வேணா இருந்தாலும் இப்படி போட்டு குடி. வேணாக்கா, இனி யாரு போய் அதை போட்டு ஆத்திட்டு அடக்க இருக்கதை குடிப்போம். அவளுக்கு யாரும் எந்திரிக்கல. எங்க அவ்வளவும் கொரட்டை விட்டு உறங்குது அளவுக்கா. முக்காட்டுக்காரி மட்டும் வாசல்ல கோலம் போட்டு கிடக்கா. நைட்டு உறங்கடின்னு சொன்னப்போ ஒருத்தையும் உறங்க மாட்டேன்ட்டாவ. அவ்வளவும் கிடந்து கதை விட்டுக்கிட்டு பேசி சிரிச்சுட்டு கிடந்தாளுவ. காலையில் எழுப்பி விட்டா எந்திரிக்க மாட்டேங்காளுக்கா. எம்மா அவளும் எந்திரிச்சு என்ன செய்ய போறாலும், இந்த நெட்டவழி எந்திரிச்சாலும் சும்மா தான் இருப்பா. அந்த ஆளை கிடந்து உறங்கட்டும். இல்லைக்கா, இந்த ராணி பிள்ளைனாலும் கொஞ்சம் சேலையை கட்டி ஒருக்கி விடலாம்ல, அதுக்காக தான் பார்த்தேன். நம்ம 4 முடி நல்லா சேலை உடுக்குவா ஒத்தரோசா. சரி எழுப்பிட்டு சேலை உடுத்த சொல்லலான்னு பார்த்தா நல்லா உறங்குதா கிடந்து. நான் கொஞ்சம் பொறுக்கட்டும், வெயில் அடிச்சுன்னா கீழே தன்னால இறங்கி வருவாளுவ. அதான் பாருங்கக்கா, ராத்திரி கிடந்து உறங்க சொன்னது ஒருத்தி உறங்க மாட்டேன்னு அழுவ. இப்போ கிடந்து உறங்குது அழுவ. எட்டி ராணி தத்தியாலையில் எழுப்பிட்டி உங்க மாமியாரில் எங்கள் ஒருத்தரையும் காண, அவளுக்கும் காப்பி போட்டு கொடுட்டி. ஏக்கா கொடுத்துட்டேன், எங்கள் மாமியார் வெளியதாக்கா இருக்குது, கொடுத்துட்டேன். மாப்பிள்ளைக்கும் கொடுத்துட்டு தாங்க வந்தேன். சத்தியாவை ராணி இப்போ தான் எழுப்பி விட்டுருக்கேன், பல்லு தேய்ச்சிட்டு இருக்காவ. குளிச்சுட்டு குடிக்கேன்னு அழுவக்கா. அதான் நம்ம 2 பேருக்கும் போட்டு கொண்டு வந்தேன். கொஞ்சம் சூடாக அரைக்குள்ளே குடித்தா நல்லா இருக்கும்ல, அதான் நம்ம 2 பேருக்கும் கொஞ்சம் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஆ சரி சரி டீ. முக்காட்டுக்கறி ஒத்தையிலேயே கோலம் போட்டு கிடக்கா? ஆமாக்கா, நீ கோலம் போட்டு நம்ம இந்த காப்பியை போட்டு எல்லாரும் கொடுத்துட்டு வாரேன்னா அதுக்குள்ளேயும் போட்டு வைக்கன்னு சொல்லிட்டு கிடந்தாக்கா அவள் படபடன்னு போட்டுருவா. ஆ சரி டீ. நீ வேணா போய் அவள் கூட என்ன ஏதுன்னு பாருட்டி, நான் வேணா கொஞ்சம் காய்கறி எடுத்து நறுக்கிட்டு கிடக்கேன். ஆ சரிக்கா, அப்போ நான் அவளை போய் பார்த்துட்டு வரட்டுமா? நான் போய் பாரு புஷ்பா, நான் வீட்டுக்குள்ளே இருக்க வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இந்த வீட்டில் கொஞ்சம் தூத்து போடுவேன். ஆ சரிக்கா, அப்போ நான் அந்த அளவு போய் என்ன செய்தான் பார்க்கேன்னு. ஆ சரி பாட்டி. ஏக்க இந்த காப்பி ஒரு பாத்திரம் எடுத்து மூடி வச்சிருக்கேக்கா. இப்படி இருந்தால் ஈ விழுந்துரும் பார்த்துக்குங்க. அடுப்பங்கரையில் ஒரு தட்டை எடுத்து ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிருங்கக்கா. அவையில எந்திரிச்சு அவளை நான் சூடு பண்ணி கொடுக்கலாம். ஆ சரிட்டி, நான் அடைச்சி வைக்கேன் போ. ஆ சரிக்கா. ஏம்மா முக்காட்டுக்காரி என்ன அழகா குழம்பு போட்டிருக்கா. ஒரு காப்பியை போட்டு வாரக்குள்ள நல்ல குழம்பு போட்டியாட்டி. அதானக்கா நானும் பார்த்துட்டு கிடக்கேன். எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கே முடிச்சானே தெரியல. என்ன அளவா போட்டிருக்கா. இவ்வளோ நாள் இந்த முக்காட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய மூளை மலைச்சு வச்சுருந்தான்னு இப்போ தானே தெரியுது. என்ன அழகா இருக்குன்னு. நான் இதை விட நல்லா தான் போடுவேன். சரி அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போன்னு விட்டுட்டேன். ஆமாம் இப்போ போடுவேன் நல்லா வாயிலே. என் ஆம்டி ரெட்டவழி உறக்க முடிச்சாச்சா? ஆமாக்கா, அந்த காப்பி வாடை அடிச்சிச்சா, தூக்கம் போயிட்டு வந்துக்கோங்க. காப்பி குடிக்கலான்னு கீழே வந்தேன். பார்த்தா முக்காட்டுக்காரி கோலம் போட்டு கிடந்தால அந்த அளவு வேடிக்கை பார்த்துட்டு போவான்னு இருந்தேன். ஏக்கா நல்லா இருக்காக்கா, பிடிச்சிருக்கா? வேகமாக போடுவோன்னு என்னமோ போட்டேன், நல்லா இருக்கோ? ஏமா அவசர அவசரமாக போட்ட மாதிரியா இருக்கு. என்ன அழகா இருக்கு கோலம், நல்ல கோலம் டீ. எனக்குலாம் இப்படி கோலம் விடவே தெரியாது டீ. சும்மா என்னத்தையும் நானும் கிறுக்கி விடுவேன். கலர் பொடியில் நல்லா காஞ்சிருந்துச்சா? நல்லா காஞ்சிருந்துச்சுக்கா, அதான் படபடன்னு போட முடிஞ்சிச்சு. அக்கா வேற எதுவும் செய்யணுமான்னு பாருங்கக்கா கோலத்தில். போதுமா, அவைய வந்தவனா எல்லாரும் மிதிச்சு கோலத்தை அடிக்க தான் செய்வாவ. போதும். அப்படியாக்கா? சரிம்மா வாங்க உள்ள வாங்க, காப்பி போட்டு வச்சிருக்கேன். நெட்டவழி வாட்டி வா, முக்காட்டுக்காரி சூடு பண்ணி தரேன், வா போய் குடிப்போம். ஏட்டி இந்த ஒத்தரோசாவே எழுப்பிவிடலாம்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரையும் வந்துட்டாவுன்னா அந்த பொண்ணை ரெடி பண்ண முடியாது. இப்போ சேலை எதுனாலும் உடுத்தி விடலாம் அவளுக்கு. ராணி அந்த ஆளை குளிச்சுட்டு இருக்கா பார்த்துக்க. இவ எந்திரிக்கவே இல்லை. எந்திரிச்சு வருவாளுவ. மறுபடியும் ஒரு வாட்டி காப்பியை சூடு பண்ணுங்க. நான் வாடையில் எந்திரிச்சு வந்த மாதிரி அவளும் வருவாளுவ. கலர் நல்லா அமைஞ்சிட்டு என்னம்மா, அன்னைக்கு ஒரு தாத்தா கொண்டு வந்தாவில அவள்கிட்ட வாங்கினது தான், பழைய கலர் தான், புதுசாக எதுவும் வாங்கலை. உள்ள கலரே எடுத்து காய வச்சு நல்லா வந்துருச்சு கோலம். இப்போ தானே உள்ள போனேன், காப்பி போடுறதுக்குள்ளே கோலத்தை அழகாக போட்டாலே. ஏக்க நான் பாட்டு போட்டு பழகிட்டலக்கா, அதனால வேகமாக வந்துடும் பார்த்துக்கிடுங்க. ஒரு 10 நிமிஷம் போதுங்க எனக்கு ஒரு கோலம் போடுறதுக்கு. எட்டி அப்போ ஒன்று அடுத்த வருஷம் பொங்கலுக்கு கோலப்பொட்டியில் கலக்க வச்சு கோழி பிரியாணி வாங்கி சாப்பிட வேண்டியதான். இவ்வளோ நாளாக இந்த திறமையும் முக்காட்டுக்குள்ளேயும் மறைச்சி வச்சுட்டேன். எனக்கும் தெரியாமல் போயிட்டு, இல்லைன்னா நான் பயன்படுத்தியிருப்பேன்ல. இப்போ இத்தனை நாள் எத்தனை கோழி பிரியாணி வாங்கி சாப்பிட்ருக்காது. ஏம்மா போமாங்கிட்டி, கோழி பிரியாணி வாங்கி சாப்பிடுதாலாம் கோழி பிரியாணி. சரிட்டி இந்த கோலத்தையும் பார்த்துட்டு இருக்காம எந்திரிச்சு உள்ள வாங்க, காப்பியை போட்டு குடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு வேலையை படபடன்னு பார்ப்போம். டீ மாப்பிள்ளை வீட்டுக்காரையும் வந்துருவா 10 மணியை போலலாம். அவையே வந்துட்டாவுன்னா ஒரு வேலையும் நடக்காது, நிச்சயம் போடுறதுக்கு தான் அப்புறம் நடக்கும். ஆமாம் வாங்க, ஆளுக்கு ஒரு மேக்கப்பையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வைப்போம். பொண்ணு கூட சேர்ந்து நம்மளும் நல்லா இருந்தால் தான் மதிப்பாவே, இல்லைன்னா மதிக்க மாட்டாவே. நீ போய் உள்ள காப்பியை சூடு பண்ணு, நான் வாரேன். வாங்கட்டி உள்ள வாங்க.